வணக்கம். இன்றைக்கு நாகை நிம்மேஸ் வெஜ் கிச்சனில் பச்சை பாசிப்பயிறு எப்படி முளை கட்ட போகிறோம், அதை எப்படி செய்து சாப்பிட்றது பதிவு கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட்டுப்பயிறு நரிப்பயிறு 2 வகையாக இருக்குது. இது நாட்டுப்பயிறு சின்ன குட்டி குட்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஊற வைங்க. காலைல 6 மணிக்கு ஊற வச்சது இப்போ சாயந்தரம் அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். 5-6 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நாட்டுப்பயிராக இருந்தால் எந்த பயிர் இருந்தால் அரிச்சு எடுங்க. அடியில் குட்டி குட்டியான பருப்பு இருக்கும். அரிச்சு எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு ஃபில்டர் வடிகட்டியில் இல்லை புளி வடிகட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிய விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இதை மாதிரி மூட்டை டைட்டான மூட்டையாக நூலோ கயிறோ ரப்பர் பாண்டோ வச்சு மூட்டை கட்டி இப்படி ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு அடுப்பு மேடையிலையோ ஒரு ஒரு பேஷன்லேயோ வச்சு நீங்கள் இது மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போ சாயந்தரம் 6 மணி, இப்போ காலையில் 6 மணிக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு மொத்தமே 24 மணி நேரம் தான். இப்போ நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் முளை கட்டினீங்கன்னா ஈவினிங் மூட்டை கட்டினா ஈவினிங் முளை வந்துடும். அவ்வளோதாங்க. 12 மணி நேரம் ஊற வைங்க. 12 மணி நேரம் முளை கட்ட விடுங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த முளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போ இது கொஞ்சம் காத்தாட ஆற வைங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 4 நாள் இல்லை ஒரு 3 நாள் பயன்படுத்திக்கலாம். நல்லா கை நிறைய சும்மா சாப்பிட்லாம் டெய்லியே. இப்போ பாருங்கள் ஒரு சாலட் பண்ண போகிறேன். ஒரு தேங்காய் பதை, ஒரே ஒரு கொத்தமல்லி, பாதி பச்சை மிளகாய், உப்பு வச்சு கரன்னு அரைங்க. தண்ணி விடாதீங்க. வச்சு அரைச்சிட்டு இது கூட அரை மூடி லெமன் புழிஞ்சு கலந்துட்டோம்னா இது ஒரு வகையான சாலடுங்க. நல்லா கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மென்று வெறுமனே சாப்பிட பிடிக்கலன்னா இதை மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் வெள்ளரி பிஞ்சு நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை மிளகா பதிலாக நீங்கள் மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம். கடுகு தாளித்து பெருங்காயம் சேர்த்து பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ரெடிமேடாக தாளித்து வச்சுருந்தா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாலடு சாப்பிட்லாம். இந்த சாலட் பதிலாக இதை நீங்கள் குக்கரில் ஒரு தண்ணி தெளித்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா மோர் மிளகாய் தாளித்து சுண்டல் பண்ணலாங்க. அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலடு. அதுக்கு பதிலாக பாருங்கள் இனிப்பு வேணும்னா கூட குழந்தைங்களுக்கு வெல்லம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் கலந்து ரைசின்ஸ்லேருந்து எல்லாமே கலந்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்க விருப்பப்பட்டு இது பாருங்கள் லெமனுக்கு பதிலாக மாங்காய் துருவல் கேரட் சேர்த்து செய்திருக்கேன். வெள்ளரி பிஞ்சு சேர்த்து செய்யலாம். செய்து பாருங்கள்.